2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உலகமே எதிர்பாராத அளவுக்கு ஈரான் போர் அபாயகரமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இராணுவ கட்டமைப்புகளில் ஆரம்பித்த குண்டுவீச்சு ஆயில், கேஸ் கட்டமைப்புகளை தாண்டி இப்போது அணுசக்தி அமைப்புகள் மீது குண்டு வீசும் அளவுக்கு தீவிரமடைந்துவிட்டது. இதுவரை ஈரானில் 2000 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இஸ்ரேலில் 15 பேர் மரணமடைந்துள்ளனர். இருப்பினும் போர் முடிவதற்கான அறிகுறியே இல்லை. இப்படி ஒரு நேரத்தில்தான் ஈரானுக்கு உச்சகட்ட எச்சரிக்கையை அமெரிக்கா விடுத்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கை: ஈரானுக்கு இன்னும் 48 மணி நேரம்தான் டைம். அதற்குள் அவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றிலும் திறக்க வேண்டும். அதன் பிறகு எந்தவித அச்சுறுத்தலையும் விடுக்கக்கூடாது. இல்லையென்றால் ஈரானின் மொத்த மின்கட்டமைப்புகளையும் குண்டு வீசி தகர்த்து விடுவோம். ஈரானின் மிகப்பெரிய மின்கட்டமைப்பிலிருந்துதான் தாக்குதலை துவங்குவோம். ஈரானுக்கான கெடு இந்த கணமை துவங்குகிறது என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த எச்சரிக்கை இந்திய நேரப்படி இன்று காலை 5:15 மணியளவில் வந்திருக்கிறது. அதன்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:15 மணிக்குள் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றிலும் திறக்காவிட்டால் அமெரிக்கா சொன்னதை செய்யும் என்கிறார் ட்ரம்ப். ஒருவேளை ஈரான் இந்த மிரட்டலுக்கு அடிபணியாவிட்டால் இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்கா சொன்னபடி கூடிய தாக்குதலை நடத்தும். இது மொத்த ஈரானையும் இருளில் மூழ்கடித்துவிடும். ஏற்கனவே இந்த போரில் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கும் ஈரானுக்கு அது இழவே முடியாத அடியாக இருக்கும். எனவே பழிக்கு பழி என்ற ரீதியில் இந்த முறையும் ஈரான் பதிலடி கொடுக்குமா அல்லது ட்ரம்ப் மிரட்டலுக்கு அடிபணியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரை அது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. வளைகுடா நாட்டிலிருந்து ஆயில், கேஸ் சப்ளை ஆகும் வழித்தடம் இதன் வழியாகத்தான் செல்கிறது. இதை ஈரான் தடுத்ததால் தான் சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு பதற்றம் ஏற்பட்டது. கச்சா எண்ணெய் விலையும் ராக்கெட் வேகத்தில் எகிரியது. இதற்கிடையே இந்தியா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் போன்ற சில நாட்டு கப்பல்களை மட்டும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அனுமதித்தது. ஆனால் முழுமையாக ஜலசந்தியை திறக்கவில்லை. ஜலசந்தி விவகாரத்தில் ஈரானுக்கு 22 நாடுகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளன. அங்கு கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியாவும் ஈரானை வலியுறுத்தியுள்ளது. இப்படி பல முனைகளிலிருந்து ஒரு பக்கம் அழுத்தம் வரும் நிலையில் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.